ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு கூல் சோப், ஹெர்பல் குளியல் சோப் பார்க்க போகிறோம். கடையில் விற்கக்கூடிய கூல் சோப் அப்படின்னு சொல்லி விற்கக்கூடிய கூலிங் சோப்ஸ் எல்லாம் உண்மையிலேயே கூலிங் தருவதில்லை. அதில் என்ன ஆட் பண்ணுவாங்க, மென்தால்ஸ் மாதிரி ஆட் பண்ணியிருப்பாங்க. அது என்ன ஆகும்னா, தேய்க்கும் போது நமக்கு குளிர்ச்சி இருக்கிற மாதிரி உணர்வை தரும். அது வெறும் உணர்வு மட்டும்தான், குளிர்ச்சி உடலுக்கு குளிர்ச்சி தரவே தராது. பட் இன்றைக்கி நாம் செய்யக்கூடிய இந்த கூல் சோப் உடலுக்கு அவ்வளவு குளிர்ச்சி தரும். நீங்கள் போட்டு குளிச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும், அவ்வளவு சூப்பராக ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுவீங்க. அதுவும் சம்மர்லாம் வேர்த்து கொட்டும், அப்புறமா உடம்பு முழுக்க சூட்டு கொப்பளங்கள், வேர்க்குரு இதெல்லாம் ஒரு இந்த சோப் போட்டு குளித்தோன்னு சொன்னால் அதெல்லாம் எதுவுமே வராது. இப்போ வாங்க இந்த சோப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ரியா சமையல். கூல் சோப், அதாவது உடலுக்கு உண்மையிலேயே குளிர்ச்சி தரக்கூடிய கூலிங் சோப் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி வெட்டி வேறு 15 கிராம் எடுத்துருக்கிறேன். வெட்டி வேறு உடலுக்கு அவ்வளவு குளிர்ச்சியை தரும். அப்புறமா உடல் மினுமினுப்பு பளபளப்பு தரும். இந்த சூட்டு கொப்பளம், முகப்பரு இதெல்லாம் இருந்தாலும் நீக்கிடும். வெட்டி வேரை தண்ணியிலேயே ஊற போட்டு வெயில் காலங்களை குடித்தோம்னா இந்த நீர்க்கடுப்பு, அப்புறமா சூட்டுனால ஏற்படக்கூடிய எல்லாத்துக்கும் நல்ல தீர்வு கொடுக்கும் வெட்டி வேறு. அது இந்த மாதிரி பெருசாக நீளமாக இருக்கும். இது பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் சின்ன பீஸாக இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கிறேன். அப்புறமா வெந்தயமும் உடலுக்கு எவ்வளவு குளிர்ச்சின்னு தெரியும். ஸோ வெந்தயம் இதை ரெண்டை மட்டும்தான் இப்போ ஊற போட போகிறேன். 300 மில்லி தண்ணி எடுத்துருக்கிறேன். நான் ஆரோ வாட்டர் எடுத்துருக்கிறேன். எனி பியூரிஃபை வாட்டர் எடுத்துக்கோங்க. போர் தண்ணி யூஸ் பண்ணிடாதீங்க. நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், போர் தண்ணி யூஸ் பண்ணிடாதீங்க. 300 மில்லி தண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. பட் ஆனால் ஊற போட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணி இழுக்கும், மறுபடியும் கொதிக்க வைக்கும்போது இழுக்கும். அதனால் 300 மில்லி எடுத்துருக்கிறேன். அப்புறமா நமக்கு தேவையான அளவு தண்ணியை அளந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். 300 மில்லி தண்ணியை சேர்த்துடலாம். வெட்டி வேற அப்படின்னு தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நல்லா கொஞ்சம் நல்லா அமுக்கி விட்டுக்குங்க. வேர் அப்படி மேலாலேயே நிற்கும். நல்லா தண்ணிக்குள்ளே நல்லா அப்படி அமுத்தி விட்டுட்டிங்கன்னா அமுந்துக்கும். ஈரம் பட்டுச்சுன்னா அந்த மடமடப்பு தன்மை போய் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிக்கும். இப்போ இதை ஓவர் நைட் ஊற வச்சுக்க போகிறேன். காலையில் எடுத்து பார்க்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் பக்கம் நான் ஊற வைக்க போகிறேன். நல்லா ஊறுச்சுனா தான் நல்லா வெட்டிவேருடைய எசன்ஸ் இறங்கும். அதுக்காகத்தான் இப்படி ஓவர் நைட் ஊற வைக்கிறது. நீங்கள் டே டைமில் பண்ணுறதா இருந்தால் டைம் இல்லை அப்படின்னா குறைஞ்சது ஒரு 4-5 மணி நேரமாவது ஊற வைங்க. இப்போ மூடி வச்சுட்டு காலையில் எடுத்து பார்க்கலாம். ஓவர் நைட் நல்லா வெட்டிவேரு வெந்தயமும் நல்லா ஊறிடுச்சு. வெட்டிவேரோட மனம் சூப்பராக வருது. இப்போது இந்த ஆலுவேராவை மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளஷை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஃப்ளஷை கழுவிக்கலாம். மேலே ஒரு மாதிரி இங்கே பார்த்தீங்களா வலுவலுன்னு இருக்கும். ஸோ அதனால் அதை கொஞ்சம் கழுவிக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இப்போ அரைச்சதையும் இது கூட சேர்த்துடலாம். நல்லா எல்லாத்தையும் ஃபுல்லாக கழுவி ஊற்றியாச்சு. இப்போ இதை அடுப்பில் வச்சு காய்ச்சலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை காய்ச்சணும். இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்குது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். நல்லா ஆறிடுச்சு, ரூம் டெம்பரேச்சர் வந்துடுச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டியாச்சு. இப்போ நமக்கு தேவை 150 மில்லி தண்ணி. சோப் பண்ணுறதுக்கு 150 மில்லி தண்ணி தேவை. ஸோ 150 மில்லி தண்ணியை மட்டும் அளந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியை இருக்கட்டும். லை பண்ணுறதுக்காக 50 கிராம் காஸ்டிக் சோடா எடுத்துருக்கிறேன். அப்புறமா நம்ம அந்த வெட்டி வேறு, ஆலுவேரா, வெந்தயமெல்லாம் போட்டு எடுத்த தண்ணி அது 150 மில்லி எடுத்துருக்கேன். ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் இந்த எடுத்து வச்சா 50 கிராம் காஸ்டிக் சோடா சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். 150 மில்லி தண்ணி. இது நீங்கள் ஆரோ வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். எனி பியூரிஃபை வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். போர் தண்ணி கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது. சோப் வரவே வராது. ஸோ
இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது லைட்டாக புகை வரும். ஒரு ஒருத்தருக்கு அது சுவாசிக்கிறதுக்கு கொஞ்சம் மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க நேராக முகத்தை வந்து அதுக்கு நேராக காட்டி அந்த வரக்கூடிய புகையை சுவாசிக்காதீங்க. பாத்திரம் வந்து சுடும். ஸோ அதனால் கையை வச்சு பாத்திரத்தை தொட்டுறாதீங்க. ஏதாவது துணி ஏதாவது பேலன்ஸ் பண்ணணுன்னா துணி ஏதாவது வச்சு பிடிங்க, கை வச்சு தொட்டுறாதீங்க. அப்புறமா ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுங்கள். கையில் ஏதாவது தெரிச்சிடுச்சுன்னா புண்ணு மாதிரி வந்துடும். அதனால் எதுக்கும் சேஃப்டிக்கு க்ளவுஸ் போடுறதா இருந்தால் போட்டுக்குங்க. க்ளவுஸ் போடலைன்னா கொஞ்சம் ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுங்கள், தெரிக்காத மாதிரி ஹேண்டில் பண்ணுங்கள். காஸ்டிக் சோடா நல்லா கரைஞ்சிடுச்சு. பட் இது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு ஒன்று. இப்போ நல்லா சூடாக இருக்குது. இது ரூம் டெம்பரேச்சர் வரணும். அதுக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்து 1 மணி நேரம் வரைக்கும் ஆகும் ஆறுறதுக்கு. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம செய்து வச்ச லை வந்து நல்லா ஆறிடுச்சு. அப்புறமா தேங்காய் எண்ணெய் 300 மில்லி எடுத்துருக்குறேன். இது வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். ஒரிஜினல் வெர்ஜின் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். பாக்கெட்டில் விற்கக்கூடிய அந்த தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணாதீங்க, சோப் கிடைக்காது. ஸோ ஒரு பெரிய பவுலாட்டு எடுத்துருக்கேன். இப்போ இதில் செய்து வச்சுருக்க லையை ஊற்றிடலாம். 300 மில்லி தேங்காய் எண்ணெயும் இது கூட சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். ஹேண்ட் பீட்டர் அல்லது எலக்ட்ரிக் பீட்டர் ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் வந்து சீக்கிரமாக முடியும். கொஞ்சம் நல்ல அகலமான பாத்திரம் எடுத்துக்கங்க. ஏன்னா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தெரிக்காமல் இருக்கிறதுக்காக. தெரிச்சிச்சுன்னா கையிலலாம் பட்டுருச்சுன்னா புண்ணு மாதிரி வந்துடும். அதுக்காக இது வந்து தோசை மாவு பதம் வரணும். இப்போ வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்குது இல்லையா, இது வந்து தோசை மாவு பதம் வரணும். அது வரைக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ நல்ல பதம் வந்ததுக்கப்புறமா நான் காட்டுறேன். பாருங்கள், தோசை மாவு பதம் வந்துடுச்சு. இப்போ இதில் பர்ஃப்யூமுக்காக நான் வந்து லேவண்டர் எசென்சியல் ஆயில் சேர்க்கிறேன். 3 மில்லி பெர்ஃப்யூம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த ஸ்மெல் பிடிக்குதோ, வீட்டில் என்ன எசென்சியல் ஆயில் பெர்ஃப்யூம்ஸ் என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். 2-3 பெர்ஃப்யூம்ஸ் கூட ஒன்றா சேர்க்கலாம். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் கிடைக்கும். அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே பெர்ஃப்யூம் வந்து கடைசியாக தான் ஆட் பண்ணணும். முன்னாடியே ஆட் பண்ணிட்டோம்னா அதோட ஸ்மெல் போயிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன பொருட்கள் எல்லாமே நான் இன்றைக்கி மோல்டாக யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இதிலெல்லாம் தேங்காய் எண்ணெயை தடவிக்கலாம். செய்து வச்சுருக்கிற இந்த இதை ஊற்றி வச்சிடலாம். யூஸ் பண்ணுற கப்பு இருந்துச்சுன்னா அந்த கப்பில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக எதுலையாவது ஊற்றிட்டு அப்புறமா சோப் ரெடி ஆனதுக்கப்புறம் கட் பண்ணியும் எடுத்துக்கலாம். நமக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம். கப் கேக்குடைய அந்த கப் கேக் கப் இருக்குது இல்லையா, அது 2 எடுத்துருக்கிறேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இதுலேயும் ஊற்றிக்கலாம். இப்போ இதெல்லாம் செட் ஆகிறதுக்கு 24 மணி நேரம் எடுக்கும். ஸோ 24 மணி நேரம் கழித்து நான் செட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். சோப்பெல்லாம் செட் ஆகிடுச்சு. மோல்டுலேருந்து வெளியே எடுத்தாச்சு. இந்த மோல்டு இது எப்படி செஞ்சங்கிறத நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன். அதனுடைய லிங்க்கை ஐ பட்டனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்குங்க. ஸோ உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய குளு கூல் சோப் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.